கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 22ஆம் ஆண்டு எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டு இயற்கை மருத்துவமனையில் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்பொழுது சரி பார்த்து திருப்பி அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு 1,80,000 வாங்கினேன். திருப்பி வந்து ஒரு 3 மாசத்துக்கு திருப்பி அதே போல ஆயிடுச்சு. திருப்பி போனதுக்கு திருப்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம், வந்து பித்தப்பை வந்து சரியில்லை, எடுத்துருக்காரு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்காரு. ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டு ஹோல்ஸ் போட்டு அதை எடுத்துட்டாங்க. லேப்ராஸ்கோப்னு சொல்லுவாங்க. அது எடுத்து முடிச்சு ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் திருப்பி வந்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்பி ஒரு 2ஆம் மாசம் எனக்கு அதே போல ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நீங்க என்ன சரி பண்ணிட்டீங்க, எல்லாம் எடுத்தாச்சு சொன்னீங்க, இப்போ வந்து சொல்றீங்க இல்லை 80% தான் எடுத்தோம், 70% அப்படியே விட்டுட்டோம். முதல்ல என்ன சொன்னாங்க, கிளீன் ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்ன பண்ணிருக்காங்க டைம்ல வந்து இல்லை டாக்டர் 20% எடுக்கணும், அது திரும்பி நீங்க ஆப்ரேஷன் பண்ணணும். சரிங்க என்னால் முடியல, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போயிருக்காங்க. போயிட்டு நான் ஒரு 2 மாசம் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். அப்புறம் வந்துட்டு நான் சில டாக்டர்கள் வந்து நான் ஆலோசனை பண்ணேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டிருக்கோம். ஆமாம் சார் இந்த மாதிரி விட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு இல்லாத அந்த மாதிரி கல் இருக்கு, அது ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு. இல்லை சார் ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், ஸ்கேனில் பார்த்தா தான் இருக்குது அப்படின்னு. சரி சார் நான் பண்ணுறேன், எவ்வளோ 1,75,000. சரிங்க நான் பண்ணிடுறேன் சொல்லிட்டு திரும்பி அதுக்கு மேலே ஒரு 2 கோர்ஸ் போட்டு எடுத்தாங்க. டாக்டர் தான் பெரிய காரியம் செய்தாங்க. நான் 3 நாள் எப்பவுமே நான் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்ததே கிடையாது. முடிஞ்சா 10 நாள் 8 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சு குளுக்கோஸ் சேர்த்துட்டே இருப்பாங்க. இங்கே வந்து மிஞ்சி போனால் ஒரு 2 குளுக்கோஸ் தான் ஏற்றுனாங்க, மாத்திரையே கம்மியாக கொடுத்தாங்க. எல்லாரும் ஒரே நாள் ட்ரீட்மெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னைக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, மறுநாள் எனக்கு நடுன்னு சொல்கிறாங்க. பெரிய டாக்டர் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிசர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஆயிடுச்சு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நல்லபடியாக போகலாம், ஒரு கடவுள் இருக்காரு போகணும். அது போல எனக்கு பெரிய காரியம் செய்யுது கடவுள். என்னை வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த பெரிய மாற்றங்கள் கொண்டிருக்கிறது. அதுக்காக